வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 86வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பாருங்கள் 426. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த கொஷின்லாம் பழைய டிஎன்பிஎஸ்சி கொஷின்லேயே கொடுத்தேன். 5 1 2 ஈஸியாக இருந்திருக்கும். மீதி எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது மாதிரி தான் எடுத்து நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதே மாடலில் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகளில் கேட்கலாம் அப்படிங்கிறதால. ஓகே, இதில் 426 பாருங்கள். பிருந்தா என்பவர் 100, 150 மற்றும் 200 அதிகபட்ச மதிப்பெண்களாக கொண்ட தேர்வில் முறையே 85%, 86% மற்றும் 84% பெற்றார் எனில் அவரின் மொத்த தேர்ச்சி சதவீதம் என்ன? பாருங்கள், இதெல்லாம் மேக்ஸிமம் மார்க் ஒரு எக்ஸாம்லேயும். இதில் அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற பர்சன்டேஜ் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்குக்கு நடந்த எக்ஸாமில் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்கன்னா 85%. அப்போ 100ல் 85%னா 85 தான். அடுத்த இங்கே பார்த்தீங்கன்னா 150 மார்க்கு. 150 மார்க்குக்கு நடந்த எக்ஸாமில் எத்தனை பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்கன்னா 86%. அப்போ 150ல் 86% என்னென்னு கண்டுபிடிக்கணும். 150ல் 86% கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 86 ஒரு 43. எப்படி அதில் 50% அப்படிங்கிறதால 100%னா அப்படியே 86 வந்துடும்மா. 50% அப்படின்னு 50% அப்படின்னும் போது 43 போட்டுக்கிறேன். ஒன்று இப்படி போடலாம், இல்லை இது எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 150 இன்ட்டு அதில் 86% அப்படின்னா 86/100 இப்படியும் போடலாம். 0 0 கேன்சல் ஆகிடும். 2 10, 3 5, 1 2 4 2 8, 3 6. அப்போ 3 இன்ட்டு 43. அப்போது 3 9, 4 3 12. அப்போ எவ்வளோ மார்க்குனா 129 மார்க்கு. நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதே தான் கிடைக்கும் பாருங்கள், 129. சரியா? அடுத்தது 200 மார்க்குக்கு எழுதின எக்ஸாமில் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னா 84%. 100க்கு 84. அப்போ 200க்குன்னு அர்த்தம். அப்போ 4 2 8, 8 2 16. இல்லைதோ இதே மாதிரி 200 இன்ட்டு 84/100ன்னு போட்டு பார்க்கலாம். இப்போ மொத்தமாக பாருங்கள், மொத்தமாக அவங்க எழுதினது 100, 250, 450. மொத்தமாக எழுதின எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா 450 மார்க்கு. அதில் அவங்க எடுத்துருக்கிறது எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மொத்தத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 382 மார்க் எடுத்திருக்காங்க. கரெக்டாக? 450க்கு 382, 450க்கு 382. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா தேர்ச்சி பர்சன்டேஜ் அப்படின்னா இன்ட்டு 100. இவ்வளோதாம்மா விஷயம். சரியா? அப்போ 0 0 கேன்சல் ஆகிடும். 5 வாய்ப்பாட்டில் 2 10, 9 5 45. இதுக்கு மேலே எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மீதி இருக்கிறத பெருக்கணும் அப்படின்னா 2 4, 8 2 16, மீதி 1, 3 2 6 1 7, 764/9. அப்போ 9 கேன்சல் பண்ணோன்னா 8 9 72, மீதி 4 44. அப்போது 4 9 36, மீதி 8 80. அப்போ 80 அப்படின்னும் போது 8 9 72, மீதி 8 8 9 72 போயிட்டே இருக்கும். 84.88% அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். இதில் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் பாருங்கள். ஒரு வேளை ஆன்சரில் அவங்க எங்கேயாச்சும் இதையும் கொடுத்துட்டு 84.89% கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ நம்ம எதை சூஸ் பண்ணியிருக்கணும்னா 8 9% சூஸ் பண்ணணும். கரெக்டாக? ஏன்னா 8 8 8ன்னு போய்கிட்டே இருக்கும். முடியாமல் போகிறதால முன்னாடி ஒரு நம்பரை சேர்த்துக்கிறோம் 5 விட அதிகமாக இருக்கிறதால. சரிங்களா? ஏன்னா ஒரு முறை எக்ஸாமில் அந்த மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களாம்மா? அடுத்தது 427. இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி போகிறது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதே மாதிரியான கொஷினை கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்கிறதால தான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறது மாதிரியான கொஷின்ஸையும் கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள், இந்த மாடலில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதல் 5n²/2 + 3n/2 எனில் 17வது உறுப்பை காண்க. உறுப்புகளுடைய கூடுதல் கொடுத்துட்டு 17வது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற எண்ணுக்கு பதில் அவங்க எத்தனையாவது உறுப்பு கேட்டிருக்காங்களோ அந்த வேல்யூ மைனஸ் அதுக்கு முன்னாடி வேல்யூ அப்ளை பண்ணணும். எண்ணுக்கு பதில் முதல்ல 17ன்னு போட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் எண்ணுக்கு பதில் 16ன்னு போட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கணும். அது ரொம்ப லென்த்தாக போகும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இதில் பாருங்கள் 5n²/2ன்னு இருக்கா ஃபஸ்ட்டு டேர்ம். அப்போது இதில் 5/2ங்கிறது கான்ஸ்டன்ட் தான், வெளில எடுத்துடலாம். n²க்கு பதில் எண்ணுக்கு பதில் 17, அதுக்கு முன்னாடி நம்பர் 16, ரெண்டையும் போடுறோம். இங்கே பாருங்கள் 17² மைனஸ் 16². அவங்க எந்த உறுப்பு கேட்குறாங்களோ அந்த உறுப்பு மைனஸ் அதுக்கு முன்னாடி உறுப்பு ப்ளஸ் அடுத்த நம்பர் என்ன இருக்குது 3n/2. 3/2ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை வெளில எடுத்துருங்க. அதே தான் எண்ணுக்கு பதில் 17 மைனஸ் 16. இங்கே ஸ்கொயர் இருந்ததால் ஸ்கொயர் போட்டோம். இங்கே நார்மலாக எண்ணுன்னு இருக்கிறதால அந்த நம்பர் மைனஸ் அதுக்கு முன்னாடி நம்பரை போடுறோம். சரியா? இப்போது 17² மைனஸ் 16². 17 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 289
16 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 256 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 33. ஸோ இதோட வேல்யூ என்னவாயிடும் அப்படின்னா 33ன்னு ஆகிடும். கரெக்டாக? அப்போ 5 × 33 5 5 5 5 1 16 165/2 ப்ளஸ் 17 16 போயிடுச்சுன்னா 1. அப்போ 3/2 கீழே பகுதி சமமாக இருக்கிறதால தொகுதி அப்படியே கூட்டிக்கலாம். 165 3ஐயும் கூட்டினோன்னா 168/2 8 2 16 4 2 8. அப்போ இதோட வேல்யூ அதாவது 17வது உறுப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா 84 இருக்கும். இதுதான் உங்களுக்கு ஈஸியான வழி. இன்னொன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 17 கொண்டு வந்து இதில் அப்ளை பண்ணி அதுக்கு முன்னாடி நம்பர் 16 கொண்டு வந்து அப்ளை பண்ணி ரெண்டுத்துக்கு வர ஆன்சரை கடைசியாக மைனஸ் பண்ணுவாங்க. அது இன்னும் பெருசாக இருக்கிறது மாதிரி இருக்கும். உங்களுக்கு அதை விட இதுதான் ஈஸி. சரிங்களா? அடுத்த பாருங்கள் 428. இது பிரச்சனை இல்லை. அடுத்து வரும் எண் யாது? 1 5 11 19 29. ஒவ்வொன்றுத்து கூட என்ன நம்பரை கூட்டியிருக்காங்கன்னு பார்த்தா போதும். 1 கூட 4 கூட்டினா 5, 5 கூட 6 கூட்டினா 11, 11 கூட 8 கூட்டினா 19, 19 கூட 10 கூட்டினா 29. 4 6 8 10. அப்போ அடுத்து எதை கூட்டணும்னா 12. அப்போ 29 கூட 12 கூட்டணும் அப்படின்னா 41. ஆப்ஷன் ஏ. சரியா? அடுத்ததாக கேள்வி 429. ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். பி அதே வேலையை 20 நாட்களில் முடிப்பார். ஏ மற்றும் பி சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்த பின் ஏ சென்று விட்டார். மீதி வேலையை பி முடிக்க தேவைப்படும் நாட்கள். இது ஒரு முக்கியமான டைப் பாருங்கள். டைம் அண்ட் ஒர்க்கில் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரியான கணக்கு வந்தால் என்ன பண்ணணும்னா பாருங்கள், ஏ 12 நாளில் முடிப்பார், பி 20 நாளில் முடிப்பார். முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 12 × 20. அந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. 12 × 20 எத்தனை நாள் செஞ்சுருக்காங்க? 3 நாள். அப்போது 3 நாள் செஞ்சுட்டாங்க. மைனஸ் 3 × இங்கே ரெண்டுத்தையும் பெருக்கணும், இங்கே ரெண்டுத்தையும் கூட்டிடுங்க. 12 20 கூட்டணும் அப்படின்னா 32. புரியுதான்னு பாருங்கள். முதல்ல 2 நம்பரையும் பெருக்கிறோம், மைனஸ் எத்தனை நாள் வேலை செஞ்சாங்களோ அது இன்ட்டு ரெண்டுத்தையும் கூட்டுறோம் பை யார் போயிட்டாரோ, யார் போயிட்டாங்க? ஏ சென்று விட்டார். யார் போயிட்டாங்களோ அவங்களுடைய ஒர்க்கை கீழே போட்டுடுறோம் 12. யார் போயிடுறாங்களோ அவங்களோட ஒர்க்கை கீழே போடணும். சரியா? அப்போ பாருங்கள் 12 × 20 12 24 240. 3 × 32 3 2 6 3 9. நடுவில் மைனஸ் இருக்கிறதால மைனஸ். அப்போ 240லேருந்து 96 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 144 பை கீழே என்ன இருக்குது அப்படின்னா 12. 144 12 வகுத்தோன்னா ஒரு 12 12 12 12 144. ஸோ ஆன்சர் 12 நாட்கள். இந்த ஐடியாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருக்கிறோம், மைனஸ் வேலை செஞ்ச நாள், இன்ட்டு கூட்டுறோம், டிவைடட் பை யார் போயிட்டாங்களோ அவங்களோட ஒர்க் டே. சரிங்களா? அடுத்தது 430. ஒரு தொட்டியை 2 குழாய்கள் தனித்தனியே 30-40 நிமிடங்களில் நிரப்புகிறது. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடத்தில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்துவிட்டால் அத்தொட்டி நிரம்ப தேவைப்படும் நேரம். இது நம்ம எப்படி சொல்லியிருக்கோம்? 3 குழாய் சொல்லியிருக்கோம். 3 குழாய் அப்படின்னாலே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 30 40 24. எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120ன்னு கிடைக்கும். நம்ம ஏற்கனவே எல்சிஎம் எடுக்கிறதுலாம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல 2ஆம் வாய்ப்பாடில் அந்த மாதிரி போட்டு பார்க்கணும். சிலர் இங்கே தப்பு பண்ணுறீங்க. ஏன்னா முன்னாடி அன்னைக்கு ஒரு கொஷின்லாம் நடத்தும் போதுமே மாடல் கொஷின் ஒரு 1 கொடுத்துருந்தோம் இல்லையா? அதில் ஒரு சிலர் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. இதே மாதிரி எல்சிஎம் எடுக்கிற இடத்துல ஒரு தப்பு பண்ணியிருந்தீங்க. இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்த உடனே 4ஆம் வாய்ப்பாட்டில் போட்டுருவீங்க. 40 20 24 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 4ஆம் வாய்ப்பாட்டில் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் 120 வராது. இதை மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. அன்றைக்கே நான் சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி கரெக்டாக ஒரு கொஷின் கிடைக்கவே இதில் சொல்லிடலான்ட்டு 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு எல்சிஎம் தான் வரும். மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த இப்போ 40 24 தான் 4ஆம் வாய்ப்பாட்டில் வருது சார் போடக்கூடாதா அப்படின்னா இதுக்கு பேரே ஆக்சுவலாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸால் டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ இதை பார்த்தீங்கன்னா 3மே எதுவும் வாய்ப்பாட்டில் வரல அப்படின்னா தான் நீங்கள் அடுத்த 2 நம்பருக்கு போகணும். இப்போ இந்த 3மே 2ஆம் வாய்ப்பாட்டில் வருதுன்னும் போது 2ஆம் வாய்ப்பாட்டில் தான் முதல்ல செய்யணும். 5 2 30 22 40 12 2 24. இப்போ அடுத்து பார்க்குறேன். இப்போ இதில் என்னவாகாது அப்படின்னா 3 பொதுவான வாய்ப்பாட்டில் வராது. ஒன்று 15 12 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும், இல்லை 20 12 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஏதாவது பொதுவாக இந்த 2 நம்பர் தான் வருதுன்னா அதை நீங்கள் செய்யலாம். உதாரணத்துக்கு 15 12 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும்னா 3 5 3 15 20 வராது, அப்படியே வச்சுக்கலாம். 4 3 12. இப்போ 5 20 5ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 1 5 5 4 5 20 4 வராது, அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ 4 4 ரெண்டுமே 4ஆம் வாய்ப்பாட்டில் தான் வரும். இப்போ ப்ரைம் நம்பர் பிரச்சனை இல்லையா சார்னா இருக்கிறதே 2 நம்பர் தான். நீங்கள் 2 வாட்டி 2ஆல் போகிறதும் ஒரே ஒரு 4 போகிறதும் ஒன்று தான்.
இப்போ பெருக்கி பார்த்தீங்க அப்படின்னா 2 10 3 12 அப்போ எல்சிஎம் என்ன கிடைக்குது அப்படின்னா 120 கிடைக்குது. சரியா? ஏன்னா அந்த எல்சிஎம் எடுக்கிறப்ப சிலர் தப்பு பண்ணுறீங்க. இதில் கூட பரவாயில்ல, நீங்கள் 240 நீங்கள் முதல்ல நான் சொன்ன மாதிரி 4ஆம் வாய்ப்பாட்டில் போட்டு வருதுன்னா கூட ஃபைனலாக கேன்சல் ஆகிடும். ஆனால் டைரெக்டாக இந்த 3 நம்பரை கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்குறாங்கன்னா அப்போ நீங்கள் தப்பு பண்ணுறக்கூடாது பாருங்கள். ஸோ நம்ம வகுத்துட்டு வர்றது எல்லாமே எதை வச்சு தான் வகுக்கணும் அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸை வச்சு தான் வகுக்கணும். சரி, ஓகே, இங்கே வாங்க. இப்போ என்ன சொல்லிட்டோம்? எல்சிஎம் 120ன்னு சொல்லியாச்சு. ஒவ்வொரு நம்பரும் எந்த நம்பரால் பெருக்குன்னா 120 வரும்னு பாருங்கள். 30 3 12 4ஆல் பெருக்குன்னா 120. அப்போ மேலே 4 ப்ளஸ் 40 3ஆல் பெருக்குன்னா 4 3 12 இல்லையா? அப்போ மேலே ப்ளஸ் 3. இது 2 குழாயை நிரப்புது. ஆனால் இன்னொரு குழாய் தொட்டி என்ன பண்ணுதுன்னா காலி செய்யுது. காலி செய்கிறதால மைனஸ் 24 எதால் பெருக்குன்னா 120 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆல். அப்போது 4 3 7 7 5 போயிடுச்சுன்னா 2/120. 1 2 6 2 12 1/60 தலைகீழ எழுதணும்னா 60. அப்போ அந்த தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா 60 நிமிடங்கள் ஆகும். ஒன்று 60 நிமிடம் அப்படியே கொடுக்கலாம், இல்லாட்டி இதே நம்பரை மாற்றி என்னென்னு கொடுக்கலாம், 1 மணி நேரம்னு கொடுக்கலாம், 1 ஹவர்னு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களாம்மா? ஸோ இதுதான் நேற்று கேட்ட 5 கேள்விகளுக்கான விடைகள். அடுத்ததான் இன்றைக்கி பாருங்கள், காலை எழுந்தவுடன் கணக்கு 87வது நாளுக்கான வினாக்கள் 431. ரூபாய் 18,000க்கு 2 வருட கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டி வித்தியாசம் ரூபாய் 405 எனில் வட்டி வீதம் என்ன? 432. அருணின் தற்போதைய வயதின் 3 மடங்கோடு 3ஐ கழித்தால் கிடைப்பது அருணின் 2 ஆண்டு முந்தைய வயதையும் 3 ஆண்டுகள் பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அருணின் தற்போதைய வயது என்ன? 430. இதெல்லாம் ஷார்ட்கட்லேயே போடலாமா, மெத்தடாக கூட தேவை கிடையாது. கீழே இருக்கிற ஆன்சர்லேருந்தே நீங்கள் தாராளமாக போட முடியும். நம்ம ஆல்ரெடி ஏஜ் ப்ராப்ளத்தில் சொல்லியிருக்கோம், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரியா? 433 மதிப்பு காண்க. இந்த மாடல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் சொல்லியிருக்கோம். 75,983 2 வாட்டி மைனஸ் 45,983 2 வாட்டி பெருகிட்டு டிவைடட் பை 30,000. சரிங்களா? அடுத்ததாக 434 x + l × x + m = x² + 4x + 2 எனில் l² + m² மதிப்பு. இதெல்லாம் அவங்க சுருக்குதல் டாப்பிக்கில் இந்த மாடல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் வரும்போது இந்த மெத்தட்லாம் நிச்சயம் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்தது 435 4 7 10, and so on 118 என்ற முடிவுறு கூட்டுத்தொடரில் நடு உறுப்பு என்ன? சரிங்களா? இந்த 5 கேள்விகளுக்கு என்ன ஆன்சர்ன்றதை கீழே சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான விளக்கமான விடைகளை சொல்கிறேன். தேங்க்யூ.